विचक्षणाभ्याम् अनन्यभक्तैरभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्यां जानकीकान्तस्मरणं जय जय बोल सद्गुरु महाराज की जय. நமக்கு நல்ல குணங்கள் வேணும் என்று பகவான் சொல்கிறார். சில பேர் பக்தி பண்ணுவா, பூஜையெல்லாம் கரெக்டாக பண்ணுவா, ஆனால் அடுத்த வாட்டில் சண்டை போட்டுண்டு அப்படிலாம் இருந்தால் அது பகவானுக்கு இஷ்டம் இருக்காது. பிருத்து சக்கரவர்த்திங்கிறவர் அவர் பகவானை தனியாக பூஜை பண்ணலை. இந்திரன் சண்டை போட்டான் அவரோட. அதே இந்திரன் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குன்னு சொன்னோடனே நீதான் சண்டை போட்டே என் யாகத்தை கெடுத்து உங்கள்கிட்ட டூ அப்படி பேச மாட்டேன் அப்படிலாம் சொல்லலை. திருப்பி ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழக ஆரம்பிச்சுட்டார். அப்படி ஏதோ சண்டை போட்டால் கூட அப்புறம் வந்தான்னா இப்படி முகத்தை திருப்பிலாம் போகக்கூடாது. குழந்தைகள் சண்டை போடும் மறுபடியும் சேர்ந்து திருப்பி விளையாடும். அந்த குழந்தைகள் மாதிரி நம்ம இருக்கணும். அதனால் பகவான் சொல்கிறார், பிருத்துவை பார்த்து வரஞ்சமக்கஞ்சனமான வேந்திரா பிரணீஸ்வதேகம் குணசீலயந்திரிதா நாகம் மகைர்வை சுலபஸ்தபோபிஹி யோகேன வா யத் சமசித்தவர்த்தீம். நான் யாக யோகத்துக்கெல்லாம் துர்லபன் இருந்தாலும் இப்போ ஏன் வந்தேன்னா உன்னுடைய நல்ல குணத்துக்காக வந்தேன் அப்படிங்கிறார். நமக்கு நல்ல குணங்கள் வேணும். குணங்கள் வேணும்னா என்ன பண்ணுறது? என்ன கடையில் போய் வாங்க முடியுமான்னு சாமான் வாங்குற மாதிரி நல்ல குணம் வேணும்னா நாமம் சொல்ல வராவிட்டால் நல்லவரோடு சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நமக்கு நாமம் சொல்ல வரலைன்னா நாமம் சொல்கிறவாரோட சேரணும். குணங்கள் வரலைன்னா குணங்கள் இருக்கிறவாளை பற்றி பேசணும், அவளோட சேரணும். அதனால் இங்கே அயோத்தியா காண்டத்தில் முதல் 2 சர்க்கம் ராம குணத்தை விஸ்தாரமாக வர்ணிக்கிறான். பல குணங்களை சொல்கிறான். ராமாயணத்தில் சில சர்க்கங்களுக்கு பலஸ்ருதி சொல்லும் பொழுது இந்த காலத்தில் இப்போ எல்லாரும் படிக்க வேண்டிய சர்க்கம் அயோத்தியா காண்டம் முதல் 2 சர்க்கம். யாரெல்லாம் அப்பா அம்மா சொன்ன பேச்சை கேட்காம தாந்தோன்றியாக சுற்றின்னு இருக்காளோ, புருஷாலும் சரி பொம்னாட்டிக்கும் சரி, இப்போ எல்லாருக்குமே இந்த நல்ல குணம் வரணும்னா, அல்லது குழந்தைகளுக்கு ஏற்றவன் நமக்கு பழக தெரிவிக்க விஷயம், அப்போ நமக்கும் நல்ல குணம் வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா அயோத்தியா காண்டம் முதல் 1-2 சர்க்கத்தை படித்தோம்னா குழந்தைகளுக்கு நல்ல புத்தி வரும். இது அந்த நல்ல புத்தி குழந்தைகளுக்கு உண்டாகணும்னா இதை படிக்கணும்னு சொல்லியிருக்கு. அவளுடைய ராம குணங்களை கொட்டுறா. இந்த ராமாயணமே சமுத்திரன்னு சொல்கிறார் தியான ஸ்லோகத்தில். ஸ்லோகசார சமாகீர்ணம் சர்க்க கல்லோல சங்குலம் காண்டக்ராக மகாமீனம் வந்தே ராமாயணார்ணவம். ஸ்லோகம்தான் ஜலம், சர்க்கம் தான் அலை. அலை மாறி மாறி வரும்போது சில சமயம் சின்ன அலையாக வரும், சில பெரிய அலையாக வரும். அலையை நம்ப முடியாது. சின்ன அலையாக வரும்போது நம்ம கிட்டக்க போய் இருப்போம், ஒரு பெரிய அலையாக சேர்ந்து நம்ம எடுத்துன்னு போயிடும். அது மாதிரி ராமாயணம் படிச்சதுக்கு தெரியும். சின்ன சர்க்கம் சொல்லி டக்கான பெரிய சர்க்கமாக நடுவில் ஒன்று வரும். அதனால் சர்க்க கல்லோல சங்குலம். சர்க்கருக்கு கல்லோலம் அலை மாதிரி வந்துட்டே இருக்கு, பெருசும் சின்னதுமா. ஸ்லோகசார சமாகீர்ணம் சர்க்க கல்லோல சங்குலம் காண்டம். பெரிய பெரிய திமிங்கிலம்லாம் இருக்குமே சமுத்திரத்தில், அது மாதிரி பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், இதெல்லாம் பெரிய பெரிய காண்ட கிராக மகாமீனம். காண்டங்கள்லாம் கிராகம். கிராகம்னா முதல்ல பெரிய மீன் திமிங்கலம் மாதிரி இருந்தான்னா அதுதான் யுத்த காண்டம். 3 நாள் படித்து முடிக்க வேண்டியிருக்கு. பாக்கிலாம் ஒரு நாளில் கூட முடிச்சுடலாம். அயோத்தியா காண்டம் கொஞ்சம் பெருசு, 2 நாள் பாராயணத்தில் வருது. அப்படி காண்டகிராக மகாமீனம் வந்தே ராமாயணார்ணவம். ராமாயணமே ஒரு சமுத்திரம். இதில் ஒரு பெரிய சமுத்திரத்துக்குள்ளே சின்ன சமுத்திரம் இருக்கலாம். இங்கே என்னன்னா வித்தியாசமாக இருக்குது. இந்த ராமாயணமாகிய சின்ன சமுத்திரத்துக்குள்ளே ராம குணமாகிய பெரிய சமுத்திரம் அதுக்குள்ளே இருக்கு. ராம குணங்களை கொற்றாடத்தில் அயோத்தியா காண்டத்தில் ராமர் கல்யாணம் ஆகி அயோத்திக்கு வந்து சேர்ந்தார். அயோத்திக்கு வர வழியிலேயே நேற்றுக்கு கல்யாணத்தோடு எடுத்துனோம். எதிர்க்க பரசுராமர் வந்தார். ஆஜன்ம பிரம்மச்சாரி விபுல
அவர் வந்து கையில் கோடாலியோட வந்து எங்கே ராமர் எங்கே ராமர் அப்படின்னு கேட்குறார். இந்த ராமங்கிற எழுத்து இருக்கு, அது வந்து ரத்னம் மாதிரி ராம ரத்னம்னு சொல்கிறோமே, அந்த ராம நாமமே ரத்னம். அந்த ரத்னம் வந்து நாகரத்னம் சொல்லுங்களேன், அந்த ரத்னம் கிரீடத்தில் இருந்தால் ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு எடுத்து தலையில் வச்சுக்கலாம். அதே பாம்பு தலையில் இருந்தால் தலையில் வச்சுக்க முடியுமோ? சிவன் வேணால் வச்சுப்பார் பாம்போடு சேர்த்து தலையில் இந்த நாகரத்னத்தை. பாம்பு தலையில் இருக்கிற நாகரத்னத்தை பார்த்தா ரத்னம் நல்லா இருக்குது, பார்த்தா பயமாக இருக்கு. அதே கிரீடத்தில் இருந்தால் எடுத்து தலையை வச்சுக்கான்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ராமங்கிற பேர் இருக்கு ரத்னம் மாதிரி. அது ஸ்ரீராமர்கிட்ட இருந்தால் நன்னா இருக்கான், இந்த பரசுராமர்கிட்ட இருந்தால் பயமாக இருக்கு. யாருக்கு? தசரதருக்கு. தசரதருக்கு பரசுராமர்கிட்டையும் இந்த ராமங்கிற பேர் இருக்கு. அதனால் எந்த பரசுராமர்னு வந்தோடனே பயந்து போயிட்டான். ஆனால் பரசுராமர் வந்து சத்திரியர்களை வதம் பண்ணுறோம் 37 தடவை. அப்போ சில நியமங்கள் வச்சுருந்தார். கல்யாணம் ஆனால் ஒரு வருஷத்தில் அந்த சத்திரியனை வதம் பண்ணுறது இல்லைன்னு. தசரதர் அங்கங்கே ஆள் வச்சுருப்பார். பரசுராமர் சண்டைக்கு வராருன்னா உடனே ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ தான் கல்யாணம் ஆச்சுன்னு நமஸ்காரம் பண்ணுவார். இப்படி ஒவ்வொரு தடவை வரும்போதும் இவர் கல்யாணம் பண்ணி இப்படியே 300 கல்யாணம் எடுத்து தசரதருக்கு. அவர் பார்த்தார் பரசுராமர், நான் எப்போ வந்தாலும் கல்யாணம் பண்ணி நான் ஏமாற்றின்னு இருக்கேன், இந்த நியமம் உன்னோட சரி, உன் பையனுக்கு கிடையாது அப்படின்னு யாரோடைய உன் பையனுக்கு கிடையாது நியமம் சொல்லியிருந்தான். அங்கேருந்து ராமர் வந்தோடனே என்ன விஷயம்னு கேட்டார் ராமர். நீ வந்து சிவதனுஷை உடைச்சேங்கிறாலே, அது ஏற்கனவே உடையிற ஸ்டேஜில் இருந்தது. ஏன்னா டெய்லி இந்த ஜனக மகாராஜா ஜனகைகி அபிபூஜித்தம்னு அவரே சொல்கிறார். நாங்கள் டெய்லி பூஜை பண்ணிட்டு இருந்தோம் வில்லுன்னு. வில்ல பூஜை பண்ணுறதுனா என்ன பண்ணுவான்னா, பூவை போட்டு பாத்தியம் சமர்ப்பியாமி அர்க்கியம் சமர்ப்பியாமி ஜலம் விட்டு ஏற்கனவே இந்த மூங்கில் வில்லு ஒரு தண்ணியை விட்டு உடுத்து போய் உடையிற ஸ்டேஜில் இருந்தது. நீ எடுத்து உடஞ்சி விடுச்சு. அதனால் நீ வில்ல உடைச்சேன்னு பேசேன், நீ பீத்தின்னு இருக்க. இந்த சிசுபாலம் சொல்கிற மாதிரி சிசுபாலம் என்ன பண்ணால் கிருஷ்ணனை திட்டினான். கம்சன் எப்பேற்பட்ட மகாவீரன், அவனை கிருஷ்ணன் சின்ன வயசில் அடித்து வதம் பண்ண முடியுமா? அந்த கம்சனை வதம் பண்ண முடியுமா? கம்சனுக்கு ஹார்ட் அட்டாக் வர டைமும் கிருஷ்ணன் குத்துற டைமும் ஒன்றா இருந்தது. குத்தினா அவன் போயிட்டான். அதனால் கிருஷ்ணன் குத்தினால கம்சன் போனான்னு செய்வேன்னா அவனுக்கு ஏற்கனவே அந்த டைமில் ஹார்ட் அட்டாக் வந்த டைமாக இருந்திருக்கும் அப்படின்னு சிசுபாலன் சொன்னான். அது மாதிரி இங்கே பரசுராமர் சொன்னார், அந்த வில்லு இப்போ பெருமை கிடையாது, என்கிட்ட ஒரு வில்லு இருக்குது விஷ்ணு தனுசு, இதை பிடிப்பா என்று அந்த விஷ்ணு தனுசை கொடுக்குறான். இந்த இடத்துல பரசுராமரும் ராமரும் பேசியிருந்தான்னு ஒரு அழகான ஸ்லோகம். ரே ரே க்ஷத்ரகுலாதமா பிரகடிதம் பிராமண்யமஸ்தேன தே நிக்ஷத்ரீ தரணீ கிருதா நனுமயா கோஹம் பவான் சத்யவாக் நாரின் நிர்கிருண தாட்டகாந்தமவகீஹி மாதா நமே தாட்டகா இத்தம் பார்கவ ரோஷணபட்டு பாயாத்சனோ ராகவா. அங்கேருந்து பரசுராமர் கோடாலி எடுத்துட்டு சத்திரிய குல அதவனே அப்படின்னு ராமரை திட்டினான். ராமரை சொன்னார், நாமனா சத்திரிய குல அதவனா எடுத்துட்டு போகிறேன், உங்களை பார்த்தா உத்தம பிராமணன்னு பார்த்தாலே தெரியுதுன்னா. ஏன்னா பிராமணன்னா எப்படி வரணும்? தர்பை எடுத்துன்னு வரணும், அல்லது கிண்டி பஞ்சபாத்திரம் எடுத்துன்னு வரணும். கோடாலி எடுத்துன்னு வந்த பிராமணோத்தமரே நமஸ்காரம் தான். பிரகடிதம் பிராமணியம் அஸ்திரேனதே, அஸ்திரத்தை எடுத்துன்னு வந்த பிராமணோத்தமரே நமஸ்காரம் தான். உடனே பரசுராமர் கோபம் வந்துடுச்சு. இதுக்கு துவனின்னு பேர். துவனின்னா அந்த வாங்க ரொம்ப கரெக்டாக வந்து அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நான் லேட்டாக 4:30 வரையும் வச்சுக்கோங்க, கரெக்டாக வந்தேன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் லேட்டாக வந்தேன்னு அர்த்தம். இந்த சில சாப்பிடும்போது எல்லோரும் சாப்பிட்ருப்பா, அவர் ஒருத்தர் மெதுவாக சாப்பிடுவார், அவரை பார்த்து கொஞ்சம் மெதுவாக சாப்பிடுப்பா, அவசரம் இல்லையேம்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சீக்கிரம் சாப்பிடணும், எல்லாரும் தீர்த்தம் போடணும்னு அர்த்தம். இது துவனின்னு பேர். இதில் அஷ்டபதியில் கிருஷ்ணன் வரான். கிருஷ்ணன் வந்தால் யாகி மாதவா யாகி கேசவா அப்படி சொல்கிறான். யாகின்னு சொன்னால் போனதான் அர்த்தம். யாகின்னு சொன்னாலும் அங்கே உள்ளுக்குள்ள வந்து இவ்வளோ லேட்டாக இருந்தாலும் சரி இப்போயே வந்தையே அப்படின்னு அர்த்தம். யாகிங்கிறதுக்கு அதனால இந்த ஹரிதாஸ் சுவாமிகள் பாடும்போது யாகின்னு சொல்ல மாட்டார், அதில் கொஞ்சம் சேர்ப்பார். யாகி மாதவா யாகி ஆன்னு எடுத்தோம்னா ஆயாகினா வான்னு அர்த்தம். யாகி மாதவா யாகி கேசவா
அதான் இந்த நாமாவளி பாடிட்டு உடனே என்ன இந்த பாட்டை பாடிட்டு நாமாவளி என்ன பாடுற வழக்கம்னா அண்ணா சம்பிரதாயத்தில் ஆவோனந்தலால் ஆவோனந்தலால் யாகி மாதவான்னு பாடினா என்ன பாடணும்? ஜாவோனந்தலால் ஜாவோனந்தலால்னா பாடணும். யாகினா ஜாவோன்னு அர்த்தம். ஆனால் யாகி மாதவா பாடிட்டு நாமாவளி ஆவோனந்தலான்னு பாடுவா. ஏன்னா யாகின்னு சொல்லிட்டோமேங்கிறதுக்காக பாகவதால் அந்த அது என்ன அது இதெல்லாம் பாவம்னு அந்த பாவத்தில் ஆவோனந்தலான்னு பாடுவாள். அதனால் இந்த துவனி பிரகடிதம் பிராமணியமஸ்திரேண தே அஸ்திரம் வச்சுருக்கிற பிராமணோத்தவரே நமஸ்காரம்னா. உடனே பரசுராமர் கோபத்தில் சொன்னார், நாரீம் நிர் அவர் சொன்னார், நிக்ஷத்ரி தரணி கிருத்தானனுமயா. நான் என்ன திரும்ப பண்ணியிருக்கேன்? சாதாரண பிராமணன் இல்லை, 37-21 தடவை க்ஷத்திரியர்களை வதம் பண்ணினேனாக்கும். உடனே ராமர் கேட்டார், அப்போ என்ன நான் என்ன பிராமணனான்னு கேட்டார். கோகம் பவான் சத்தியவாக்கு, நீங்கள் க்ஷத்திரியர்களை வதம் பண்ணும்போது இந்த சோப்பலாங்கி ஆசாமிலாம் அடிச்சுட்டு க்ஷத்திரியர்களை வதம் பண்ணி சொல்லியிருக்கேன், நான் என்ன பிராமணனான்னு கேட்டான். உடனே பரசுராமர் சொன்னார், ராமா நான் உன்னை க்ஷத்திரியன் லிஸ்ட்லேயே சேர்க்கலை. ஏன்? ஒரு க்ஷத்திரியன்னா ஒரு வீரனோட சண்டை போடணும். நீ யாரோட சண்டை போட்ட? தாடகை ஒரு பொம்மநாட்டியவே அடித்தேன். நாரின் நிர்கண்ண தாட்டகாந்தம் அவதீகி, ஒரு பொம்மநாட்டி அடிச்சுட்டு நம்ம வீரனை பீத்திக்கிறேன். நீ ராமர் சொன்னார், மாதா நமே தாட்டகா, தாடகா எங்கள் அம்மா இல்லைன்னா, நான் ராட்சசியான பொம்மநாட்டி தான் அடித்தேன், நீங்கள் சொந்த அம்மாவே வெட்டி கொண்டவராச்சேன்னு இப்படி சொல்ல. இத்தம் பார்கவ ரோஷ தோஷணப்பட்டு பாயாத்சனோ ராகவா. கடைசியில் இந்த வில்ல விஷ்ணு தனுசை கொடு, இதை வாங்கு அப்படின்னார். அதை வாங்கினார். உடனே நான் ஏற்றினார், சொந்த வில்லாச்சே. உடனே புரிஞ்சு விட்டார். அக்ஷயம் மதுகந்தாரம் ஜானாமி துவாம் சுரோத்தமம் தனுஷோஸ்ய பராமர்சாத் ஸ்வஸ்திகேஸ்து பரந்தபா. பகவான் புரிஞ்சு விட்டேன்னா. உடனே கையில் வில்ல எடுத்த ராமர் சொன்னார், நான் வில்ல எடுத்து அம்பு தொடுத்துட்டேன்னா அதுக்கு ஏதாவது லட்சியம் கொடுத்தாகணும். இமாம் உங்கள் காலை அடிக்கட்டுமான்னு கேட்டார். ஏன்னா பிராமணனை வதம் பண்ணக்கூடாது, ஒரு காலவனா அடிக்கட்டுமான்னு கேட்டான். ஐயோ காலில் அடிச்சுடாத, ஏன்னா இந்த பூமி முழுக்க நான் கஷ்யப்பருக்கு தானம் பண்ணிட்டேன், தானம் கொடுத்த ஊரில் ராத்திரி தங்கக்கூடாது, நான் ராத்திரியாக மலைக்கு மகேந்திர மலைக்கு போயாகணும். அதனால் இதுவரையிலும் நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கேனோ அந்த புண்ணியத்தெலாம் ராமார்ப்பணம் இல்லை, ராம பானத்துக்கு அர்ப்பணம் பண்ணுறேன்னா. இது ராமபான அர்ப்பணம் பண்ணேன். ராமர் அந்த வில்லை எடுத்துட்டா. இப்போ என்னடாருன்னா, ஜெயிச்ச ராமர் நம்ம ராமர், தோத்த ராமர் பரசுராமர் தோத்தாங்குழி. அப்போ தோத்தாங்குழி தான் ஜெயிச்சவரை நமஸ்காரம் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன சொன்னார் பரசுராமர், நான் தோத்தாங்குழியாக இருந்தாலும் நீ ஜெயிச்சவனாக இருந்தாலும் நான் பிராமண ராமர், நீ சத்திரினா எனக்கு நமஸ்காரம் பண்ணுனார். உடனே நமஸ்காரம் பண்ணினார். ஸ்வஸ்தினோ அவர் ஆசீர்வாதம் பண்ணினார். ஸ்வஸ்தி தேஸ்து பரந்தபா. உடனே ஆசீர்வாதம் பண்ணிட்டு பரசுராமரை கிளம்ப ஸ்ரீராமர் அயோத்திக்கு வந்து சேர்ந்தார். அங்கே வந்து ரட்சணமாக கொடுத்தனம் வந்தார் என்று வர்ணிக்கிறார். அத்தியாத்ம ராமாயணத்தில் ஸ்ரீராம சீதையாஸ்தே நிக்கில ஜனா ஆனந்த சந்தோகமூர்த்தி. ஏன்னா கல்யாணம் பண்ணி அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி விட்டா அப்போ அப்படியே கல்யாணம் ஆயிடுச்சுமே நிம்மதியாக இருக்கலாம்பா. இப்போ கல்யாணம் பண்ணிட்டு கவலைப்படுற மாதிரி இருக்குது, ஒழுங்காக இருக்குமையா வேறு பேருன்னு. அது மாதிரி அப்படி ராமர் சௌக்கியமாக இருக்கார். அதே டயத்தில் யுதாஜித்துங்கிற பரதனுடைய மாமா வந்து பரதனை அழைச்சிட்டு போனார். அவருடைய ஊர் கேகே தேசத்துக்கு அயோத்தியா காண்ட ஆரம்பம். கச்சதா மாதுலகுலம் பரதேன ததானகா சத்ருக்னோ நித்யசத்ருக்னः நீத ப்ரீதி புரஸ்கிருதः கச்சதா மாதுலகுலம். பரதனை அழைச்சின்னு போகும்பொழுதே சத்ருக்னனுக்கும் பரதன் கூட போகணுன்னு ஆசை, கூப்பிடாமல் அப்படி போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்பொழுது சத்ருக்னனை பிரீத்தி புரஸ்கிருதா, பிரீத்தியோட வாப்பான்னு அவரே அழைச்சின்னு போனாலாம். ஏன் சத்ருக்னனுக்கு பரதனோட இருக்கணும்னு ஆசைன்னா, அண்ணாவை பார்க்குறத விட அண்ணாவோட கதையை கேட்குறதுல ஆனந்தம், அண்ணாவுடைய குணங்களை கேட்குறது ஆனந்தம். பகவானை பார்க்குறது பகவானுடைய குணங்களை கேட்குறதுல ஆனந்தம் அப்படின்பா. இப்போ வந்து அதுக்கு அழகாக சொல்லுவாள். வைஷ்ணவ பரம்பரையில் ராமானுஜர் காலக்ஷேபன்னு பண்ணுவார், பகவானுடைய குணங்களை சொல்லுவார். அவருடைய பகவத் குணத்தை கேட்குறதுக்கு ரங்கநாதருக்கே கேட்க ஆசையாக இருக்கணுமா.
உடனே அவரே என்னை எழுந்துள்ள பண்ணி கொண்டு போங்கம்மா. உடனே ரங்கநாதர் வாசலில் வந்துடுவார். ரங்கநாதர் வந்தால் உடனே இந்த பகவத்குணம் சொல்லக்கூடிய இந்த ராமானுஜர் என்ன பண்ணுவார், டக்குனு பகவத்குணத்தை எடுத்துட்டு ரங்கநாதரை பார்க்க வந்துடுவார். உடனே இந்த சிஷ்யாக்கெல்லாம் கோபம் வருவான். அழகாக பகவானுடைய குணத்தை கேட்கும் பொழுது குறுக்க வந்து நிற்கிறீரே காலக்ஷேப சத்ரு அப்படின்னு பெருமாளை திட்டுவாராம். இந்த பகவத்குணம் கேட்குறதே பகவானை பார்க்கறதுக்கு தான். இப்போ என்னன்னா அந்த பகவத்குணம் கேட்குறதுக்குள்ள ஆனந்தத்தில் அவரே இடத்துல வந்து நிற்காதியா நீங்கள் விட அப்புறம் வாங்கயா அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு காலட்சேப சத்ருங்கிற அளவுக்கு பெருமாளுக்கு பேர் வச்சுருக்காங்க. அது மாதிரி இங்கே ராம குணத்தை கேட்கறதுல ஆனந்தத்தினால சத்ருகன் பரதனுடைய போய்விட்டான். 12 வருஷம் ஆச்சு. இந்த தசரதரை கூப்பிடவே இல்லையா. ஏன் அழிச்சின்னு போனவா கொண்டு விடுவா. 12 வருஷங்கிறது அவருக்கு வந்து ரொம்ப 12 நாள் மாதிரி. ஏன்னா 60,000 வருஷம் இருந்தாராம் தசரதர். 60,000 வருஷம்னா 60 வருஷத்துக்கு சஷ்டி பூர்த்தி பண்ணிக்கிறோம். அப்புறம் 60க்கு அப்புறம் 600 6000 60,000த்துக்கு என்ன பூர்த்தி பெறுண்டார் அப்படி தெரியல. சஷ்டி சகஸ்திர பூர்த்திக்கு என்ன சாந்தி பிரயோகம் எல்லாம் வசிட்டர்கிட்ட தான் கேட்கணும். அது அவாத்துவாதியர் அவர் தான். அதனால் 60,000 வருஷம் இருக்கக்கூடிய தசரதருக்கு இந்த 12 வருஷங்கிறது 12 நாள் மாதிரி. அதனால் அவளே கொண்டு விடுவான்னு இருக்கா. ஏன் அந்த குழந்தைகள்கிட்ட பிரியம் இல்லையான்னா இந்த 4 குழந்தைகள்கிட்டையும் பிரியமாக தான் இருக்கா. ஸ்வசரீரா துனிர்வృத்தா சத்வாரியவ பாக. ஒருத்தனுக்கு 4 கை இருந்தால் எப்படி சந்தோஷப்படுவானோ அது மாதிரி இந்த 4 குழந்தைகளால் சந்தோஷம் தான் பண்ணுறா. 4 கைனா நமக்கு புரியாது. சில பேருக்கு 6 விரல் இருக்குது பாருங்க. 6 விரல் இருக்கிறவா எதுக்கு இந்த 6வது விரல்னு அது கட் பண்ணுறது இல்லை. வசதி இருந்தால் 6வது விரலுக்கும் குட்டி மோதிரம் பண்ணி போட்டுக்கிறார். அது மாதிரி இந்த 6 விரல் இருந்தால் அது வேண்டாம் ஒதுக்கி தள்ளுறது இல்லை. அது மாதிரி இந்த 4 குழந்தைகள்கிட்டையும் பிரியமாக இருந்தாலும் என்னமோ தசரதருக்கு அவர் அறியாமல் ராமர்கிட்ட தான் பிரியம் ஜாஸ்தி ஆச்சு. அதுக்கு என்ன காரணம்ங்கிறத இங்கே வால்மீகி சொல்கிறார். சில இடத்துல பிரத்யட்சமாகவே வால்மீகி பகவான் நாராயணன் தான் ராமர் என்று சொல்கிறார். அதில் இந்த இடம் அயோத்தியா காண்டத்தில் அதில் சொல்கிறார். சகி தேவி ருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி அர்த்திதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹ. தேவர்கள்லாம் சொல்லி அந்த பரமாத்மா சனாதனன் தான் ராமரா பிறந்ததுனால அந்த ராமர்கிட்ட தசரதற்கு பிரியம் ஜாஸ்தியாக இருக்குது என்று சொல்லி ராம குணங்களை வர்ணிக்கிறார். ராமருக்கு ஒரு குணம் என்னடான்னா கடுமையாக பேசினா பதிலுக்கு கடுமையாக அவரை பேச மாட்டாராம். உச்சியமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்யதே. அது ரொம்ப கஷ்டம். நம்ம எப்படி எதிராளி பேசுகிறாலும் அதை தான் நமக்கு வார்த்தை வரும். ஏன் அப்படி பண்ணுறேண்ணா, நான் ஒன்றும் அப்படி பண்ணலையே என்ன பதிலுக்கு இவா சொல்லுவாள். ஏன்டாப்பா அப்படி வந்தேன், இல்லைம்மா அப்புறமா பண்ணுறோம்மா. நம்ம எப்படி பேசுகிறோமோ அது மாதிரி தான் வந்து வீசுகிற அளவுக்கு திருப்பி வர பாருங்கோ. அது மாதிரி தான் எல்லாம் கோபத்தில் பேசுவா. அப்படி பருஷமாக யாராவது பேசினா கூட பதில் பேச மாட்டானா ராமர். ஏன்னா அவள் பேசும்போது கோபத்தில் இவா பேசினான்னா 2 பேருக்கும் சண்டை முத்தி ஒரு கை 2 கை சேர்ந்தாதானே சத்தம் கேட்குறது. ஒரு கை மாதிரி பேசின்னு தான் சத்தம் கேட்காது. அப்புறம் ஒருத்தர் கோச்சிக்கும் போது இன்னொருத்தர் மௌனமாக இருந்துடணும். மாமி கோச்சிருந்தானா இன்றைக்கி மாமா தீர்மானம் பண்ணணும், இன்றைக்கி மாமி டே நம்ம மௌனமாக இருக்கணும் அப்படி. மாமா கோச்சிக்கும் போது மாமி இன்றைக்கி மாமா டே இன்றைக்கி நம்ம மௌனமாக இருக்கணும் அப்படின்னு இருந்தால் தான் குடும்பம் ஒழுங்காக போக 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தால் சரியாக வராது. அதனால் அவளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அதை வந்து ராமர்கிட்ட கற்றுக்கணும். உச்சியமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்யதே. ராமர்கிட்ட பருஷமாக கடுமையாக பேசினா கூட பதில் பேச மாட்டாராம். ராமர்கிட்டவே யாராவது கடுமையாக பேசுவாரானா ராமர்கிட்ட யாரும் பேச மாட்டா. பேசினா தசரதர் தான் பேசுவார். ஏன்னா அப்பாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கண்டித்து பேசலாமே. இதெல்லாம் ராமருடைய குணம் மாத்திரம்தான் இங்கே அயோத்தியா காண்டத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்தில் 6 ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த குணத்துக்கு அர்த்தம் வேறு எந்த ராமாயணத்தில் தேடினாலும் கிடைக்காது. அண்ணா பிரவச்சனத்தில் சொல்லுவார். ஏன்னா அவர் அண்ணாவுக்கு பல அனுபவங்களை ராமர் காட்டியிருக்கார். அதுக்கு ஒரு சரித்திரம் சொல்லுவார். அயோத்தி பக்கத்துலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து அந்த கிராம ஜனங்கள்லாம் தசரதர்கிட்ட வந்து வெத்தலை பாக்க பழத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணினா, எங்கள் ஊரில் அந்த சரியு நதி ஒரு பிரான்ச்சு ஓடின்னு இருக்கு, அதுக்கு பாலம் கட்டி போகணும், எங்களுக்கு அக்கறைக்கு போய்ட்டு வந்து கஷ்டமாக இருக்குது, ஒரு பாலம் கட்டினா தேவலை என்று சொல்ல. உடனே தசரதர் பார்த்தார், இன்னும் அடுத்த யுவராஜா ராமர் தானே, ராமருக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணுன்னு ராமா அந்த பாலம் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகுன்னு எஸ்டிமேட் போட்டு கஜானாலேருந்து பணம் எடுத்து போய் பாலம் கட்டி கொடுன்னா.
ராமரும் தலையை ஆட்டினார். ஒரு மாதம் ஆச்சு. அதே கிராம ஜனங்கள் மறுபடியும் வெத்தலை பாக்கு பழத்தை வாங்கிட்டு வரா. ஏன் வரான்னா, சொன்ன அன்னைக்கே ராமர் நேராக போய் பார்த்து, சில பேர் பாலங்கிறதுக்கு அடிக்கல் நாட்டினா அடிக்கலை நாட்டிட்டு போயிடுவா. அப்புறம் 10 வருஷம் கழிச்சு அந்த அடிக்கல் தான் இருக்குமே தவிர பாலம் வரவே வராது. இங்கே ராமர் ஒரு மாதத்தில் பாலம் கட்டி முடிச்சுட்டார். இதை தசரதர் எதிர்பார்க்கலை. அந்த ஜனங்கள் திரும்பி வந்த உடனேயே தசரதருக்கு கோபம் வந்துடுத்து. சில பேர் பெட்டிஷன் கொடுத்தா பெட்டியில் போட்டுட்டு உரமாக வச்சுட்டு அவன் கண்டுக்கிறதே இல்லை பாருங்க. அது மாதிரி ராமர் போகவே இல்லை போல இருக்குன்னு நினச்சிட்டு, என்ன ராமா, போன மாதம்தான் அந்த கிராமத்து ஜனங்கள் பிரார்த்தனை பண்ணினா திருப்பி அவள் ஞாபகப்படுத்துகிற மாதிரி நீ வச்சுட்டு போய் பாலம் கட்டி கொடுக்க வேண்டாமா அப்படின்னு தசரதர் ராமர்கிட்ட கொஞ்சம் கோபமாக பேச, உடனே ராமர் பதிலே சொல்லலை. அந்த கிராமத்து ஜனங்கள் சொன்னால், மகாராஜா நீங்கள் கோச்சிக்காய்ங்கோ, ராமர் பாலம் கட்டி முடிச்சுட்டாங்க. கட்டின பாலத்தை ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ண கூப்பிட தான் நாங்கள் வந்தோம். நீங்கள் அதை தொடர்ந்து வைக்க தான் கூப்பிட்டோம். அவர் சொன்ன உடனே தான், ஆஹா நம்ம அவசரப்பட்டு கோச்சிட்டோமே. ஏன்னா இதை எதிர்பார்க்கல தசரதர், இவ்வளோ சீக்கிரம் பண்ணியிருப்பார் ராமர்னு. அவனே தசரதரே ஆஹா நம்ம அவசரப்பட்டுட்டோமேன்னு நினச்சிருந்தான். இதுதான் ராமருடைய குணம். இது இப்போ யாரும் குழந்தை யாரும் சொன்னா, சும்மா கட்டாதப்பா, எதுக்கு முதல்ல கேட்டுட்டு அப்புறம் என்கிட்ட பேசு அப்படின்லாம் பதிலுக்கு சொல்ல வேண்டாமோ, அதெல்லாம் சொல்லவே இல்லை. உச்சியமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்யதே. இன்னும் 2 நிறைய குணங்கள் இருக்கு இங்கே பிரதானமாக 2-3 குணங்களை எடுத்து அண்ணா வியாக்கியானத்தில் சொல்கிறான். அண்ணா என்ன சொல்கிறாலும் அதை சொல்கிறேன். கதஞ்சிதுபகாரேன கிருதே நைகேன துஷ்யதி